அருளப்பர் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு இவற்றை கூறியபின் தம் சீடரோடு கெதிரோன் அருவியை கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசு தம் சீடரோடு அடிக்கடி அங்கு போவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களை அழைத்து கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கருவிகளோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போவதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அவர் அவர்களிடம் கேட்டதாவது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, நாசரேத்தூர் இயேசுவை. இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்தான். இயேசு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். மீண்டும் இயேசு அவர்களிடம் கேட்டதாவது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, நாசரேத்தூர் இயேசுவை. இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை நீங்கள் தேடினால் அவர்களை போக விடுங்கள். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களில் ஒருவனையும் நான் அழிவுறவிடவில்லை என்று அவர் கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் ராயப்பரிடம் ஒரு வாள் இருந்தது. அதை உருவி தலைமை குருவின் ஊழியன் மால்கோஸ் என்பவனை தாக்கி அவனது வலக்காதை வெட்டினார். அப்பொழுது இயேசு ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, உன் வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு கொடுத்த கிண்ணத்தை நான் குடிக்காதிருப்பேனோ? பிறகு படை வீரரும் படைத்தலைவனும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசிடம் கொண்டு போயினர். ஏனெனில் அவ்வாண்டில் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசுதான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் ராயப்பர் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவராயிருந்ததால் இயேசுவோடு அப்பெரிய குருவின் முற்றத்தில் நுழைந்தார். அப்பொழுது ராயப்பரோ வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடன் வெளியே சென்று வாயில் காப்பவனிடம் சொல்லி ராயப்பரை உள்ளே அழைத்து வந்தார். வாயில் காக்கும் ஊழியக்காரி ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, நீயும் அம்மனிதனின் சீடர்களில் ஒருவன் அல்லவா? அவர் சொன்னதாவது, நான் அல்ல. அப்போது குளிராயிருந்ததால் ஊழியரும் காவலரும் கரியால் நெருப்பு உண்டாக்கி சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரை வினவினார். இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, நான் உலகிற்கு வெளிப்படையாக பேசினேன். செபக்கூடங்களிலும் யூதர் அனைவரும் கூடி வருகிற கோவிலிலும் தான் எப்பொழுதும் போதித்தேன். மறைவாக பேசியது ஒன்றும் இல்லை. ஏர் என்னை வினவுகிறீர்?
அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நான் சொன்னதை கேட்டவர்களிடம் விசாரித்து பாரும். நான் கூறியது அவர்களுக்கு தெரியும். இதை கேட்டதும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவன், தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தான். அதற்கு இயேசு சொன்னதாவது, நான் பேசியது தவறாயிருந்தால் எது தவறு என்று காட்டு. பேசியது சரியானால் ஏன் என்னை அறைகிறாய்? பின்பு அன்னாஸ் அவரை கட்டுண்டிருந்தவாறே தலைமை குருவாகிய கைப்பாசிடம் அனுப்பினார். சீமோன் ராயப்பர் அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்டதாவது, நீயும் அவனுடைய சீடர்களின் ஒருவன் அல்லவா? ஆனால் அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நான் சீடன் அல்ல. அப்போது ராயப்பரால் காது அறுபட்டவனுக்கு உறவினனாகிய தலைமை குருக்களின் ஊழியரில் ஒருவன் ராயப்பரிடத்தில் கேட்டதாவது, நான் உன்னை அந்த ஆளோடு தோட்டத்தில் காணவில்லையா? ராயப்பர் மீண்டும் மறுத்தார். உடனே கோழி கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசிடமிருந்து பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது விடியற்காலம். பாஸ்காவை உண்பதற்கு தீட்டுப்படாமல் இருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து அவர்களை காண வெளியே வந்து கேட்டதாவது, இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன? அவர்கள் சொன்னதாவது, இவன் குற்றவாளியாயிராதிருந்தால் நாங்கள் இவனை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம். அப்பொழுது பிலாத்து அவர்களிடம் சொன்னதாவது, இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள். அதற்கு அவர்கள் சொன்னதாவது, எவனையும் கொல்ல எங்களுக்கு உரிமையில்லை. தமக்கு எத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியது இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வரச் சொல்லி அவரிடம் கேட்டதாவது, நீ யூதர்களின் அரசனோ? இயேசு சொன்னதாவது, நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா? அதற்கு பிலாத்து சொன்னதாவது, நான் யூதனா? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன செய்தாய்? இயேசு சொன்னதாவது, என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாயிருந்தால் நான் யூதரிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. அதற்கு பிலாத்து அவரை நோக்கி கேட்டதாவது, அப்படியானால் நீ அரசன்தானா? இயேசு சொன்னதாவது, நான் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என் அலுவல். இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி சாய்ப்பான். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, உண்மையா? அது என்ன? பிறகு அவன் மீண்டும் வெளியே சென்று யூதரை நோக்கி கேட்டதாவது,
அவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கா திருவிழாவிலே ஒருவனை உங்களுக்கு விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. அதன்படி யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? அதற்கு எல்லோரும் உரக்க கூவினார்கள், இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். அந்த பரபாசு ஒரு கள்வன். பின்பு பிலாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையால் அடிக்க செய்தான். மேலும் படைவீரர் முள்ளால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிவப்பு போர்வை உடுத்தினர். பிறகு அருகில் வந்து, யூதரின் அரசே வாழி என்று சொல்லிக் கொண்டு அவருடைய கன்னத்தில் அறை மேல் அறை அறைந்தனர். மீண்டும் பிலாத்து வெளியே வந்து மக்களை பார்த்து சொன்னதாவது, இதோ நான் அவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு முன்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ மனிதன். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் உரக்க சத்தமாய் கூவினார்கள், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அப்போது பிலாத்து சொன்னதாவது, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். நானோ இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு, அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும். ஏனென்றால் தன்னை கடவுளின் மகனாக்கி கொண்டான். இவ்வார்த்தையை கேட்டு பிலாத்து மிகவும் அஞ்சினான். மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை நோக்கி கேட்டதாவது, நீ எங்கிருந்து வந்தவர்? ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து இயேசுவிடம் சொன்னதாவது, என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று தெரியாதா? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு அதிகாரமும் இராது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன்தான் பெரிய பாவத்துக்குள்ளானான். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். யூதர்களோ சத்தமாய் கூவினார்கள், இவனை விடுவித்தால் நீர் செசாருடைய நண்பர் அல்ல. தன்னை அரசனாக்கி கொள்ளும் எவனும் செசாரை எதிர்க்கிறான். பிலாத்து வார்த்தைகளை கேட்டு இயேசுவை வெளியே அழைத்து வந்து கல்தளம் என்ற இடத்தில் நீதி இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியிலே கபாத்தா என்று பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்போது பிலாத்து யூதர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ உங்கள் அரசன். அவர்களோ உரக்க சத்தமாய் கூவினார்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும். அதற்கு பிலாத்து கேட்டதாவது, உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? அதற்கு தலைமை குருக்கள் சொன்னதாவது, செசாரை தவிர வேறொரு அரசர் எங்களுக்கில்லை.
அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தான். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இருவரை இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்று எழுதி சிலுவையில் பொருத்த செய்தான். நசரேத்து இயேசு யூதரின் அரசன் என்று அதில் எழுதியிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர் பலர் அவ்வறிக்கையை படித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம் சென்று கேட்டதாவது: யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என்று அவன் கூறியதாக எழுது. ஆனால் பிலாத்து சொன்னதாவது: நான் எழுதியதுதான். அவரை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்து கொண்டனர். அங்கியையும் எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து அடிவரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. ஆகையால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னதாவது: அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு வரும் என்று சீட்டு போடுவோம். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதிய மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அப்போது இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிளையோபாவின் மனைவிமான மரியாளும் மதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அவள் அருகில் தாம் அன்பு செய்த சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி சொன்னதாவது: அம்மா, இதோ உன் மகன். பின் தன் சீடரை நோக்கி சொன்னதாவது: இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்று கொண்டார். பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு மறைநூல் நிறைவேறும்படி சொன்னதாவது: தாகமாயிருக்கிறது. அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. அதில் கடற்காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தார்கள். காடியை சுவைத்த பின் இயேசு சொன்னதாவது: எல்லாம் நிறைவேறிற்று. பிறகு தலை சாய்த்து ஆவியை கையளித்தார். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாவாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருத்தலாகாது என்று சொல்லி கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிலாத்துவிடம் விடை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருந்த இருவரின் கால்களையும் முறித்தார்கள். பின்பு இயேசுவிட வந்து அவர் ஏற்கனவே இறந்திருப்பதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தி தீர்ந்தான். உடனே இரத்தமும் நீரும் வெளி வந்தன. இதை பார்த்தவனே இதற்கு சாட்சியம் கூறியுள்ளான். அவனுடைய சாட்சியமும் உண்மையானதே. தான் கூறியது உண்மை என்பது அவனுக்கு தெரியும்.
எனவே நீங்களும் விசுவாசம் கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிபடாது என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கு இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்பது மறைநூலின் வேறொரு வாக்கு. அங்கே அரிமத்தியா ஊர் சூசை என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அதை காட்டிக் கொள்ளவில்லை. மேற்சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்து விட பிலாத்துவிடம் விடை கேட்டார். பிலாத்து விடை அளித்த பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்தார். முன்னொரு நாள் இரவில் இயேசுவை பார்க்க போன நிக்கோதேமுஸ் கூட அங்கு வந்தார். அவர் வெள்ளை போளமும் அகில் தூளும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்கமுறைப்படி பரிமரப் பொருள்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலோ அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலோ இயேசுவை அதில் வைத்தனர்.